வரைக்கும் நான் வந்து கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட நினைச்சுக்கங்க, உங்களை சுற்றி 10 வலைய வச்சு வச்சிருக்கிறான். ஏதாவது ஒண்ணுல விழுந்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஆவலோட எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அந்த மாதிரி அவருடைய வலையில நானா போய் விழுந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா கர்த்தர் வந்து அதுல இருந்து என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாரு. இந்த தடைய, இந்த ஊழியத்தின் தடைய ஆண்டவர் நீக்கி அந்த ஊழியத்தை செய்து கொண்டார். அதற்கு விசுவாசியின் போர்வையில சிலரும் இந்த ஊழியமே நடக்க கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சில திட்டங்களை தீட்டி அதுக்குரிய காரியங்களை செய்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் உயிரை கூட எடுத்துக்கங்க, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும். இந்த உயிர் நீங்க கொடுத்தது, நான் இன்னைக்கு செத்தா நான் பரலோகத்துக்கு போவேன், ஆனா நான் தகுதியுடையவனா உங்களுடைய சமூகத்துல வரணும். நான் எப்படினாலும் சரி, ஆனா என் ஜனங்களுக்கு மத்தியில சத்தியத்தை அறிவிக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த வாய்தாக்கியம் வாஞ்ச என்னை விட்டு குறையல, என்னை விட்டு போகல. ஆனா நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை என் ஜனங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாத ஆண்டவரே, சொல்லக்கூடிய தகுதி இல்ல ஆண்டவரே, என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் போது இறை நாட்கள்ல சகோதரர் முத்துக்குமார் கத்தார்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். என்னுடைய மனப்பாரம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே, அவருடைய வேலையை நான் ஒருவன் செய்ய வேண்டிய வேலையை அவங்க மூலமா செய்யலாட்ட இன்னொருத்தர் மூலமா அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற என்னுடைய பாரம் எல்லாம் அப்படியே அவர்கிட்ட இருந்தது. நம்ம சமுதாயத்தின் மக்கள் காமராஜபுரம், கீரத்துறை, வாழத்தோப்பு, அவசியப்போடு எல்லாத்துக்கும் நம்ம ஜனங்களுக்கு மத்தியில சத்தியத்தை அறிவிச்சு ஆவேன் அப்படின்னு அவர் கமாண்ட் அடிக்காத ஆள் கிடையாது, குறை சொல்லாத ஆள் கிடையாது. கர்த்தருடைய கிருபையில அந்த வாஞ்ச உற்சாகம் இருக்கு. அது ஒன்றும் போதும் பிரதர், நீங்க பைபிள் காலேஜ் வேண்டாம், நீங்க போய் அந்த எனக்கு டிகிரி முடிச்சிருக்கேன், அது முடிச்சு கர்த்தர் நல்லவர் என்பது சொல்றதுக்கு எந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவரை பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது போக சபையில சில காரியங்கள் எனக்கு ஒரு பாரமாவே இருந்தது. அந்த பாரம் சிலருக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் வண்டியில தினம் கமுதி, முதலத்தூர், கடலாடி, பரமக்குடி, இளையாங்குடி எல்லா இடத்துலையுமே வண்டியில போறேன். என்கிட்ட கேட்காத கஸ்டமர் கிடையாது, ஏங்க மதுரையில இருந்து எப்படிங்க வண்டியில அப்படின்னு. ஆனா அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கல. நான் போறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஆண்டவர்கிட்ட இங்க வகல்ல இருந்தேன்னா டிவி செய்தி இந்த மாதிரி டைம் வேஸ்டா போகும். நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு தருணமா இருக்கும். ஏரியா திருப்போணம் நுழையும் போது கம்முன்னு ஆயிடுவேன். ஏன்னா நிறைய முறை நான் மைமறந்து நான் கத்தி பாடி ஜெபிச்சுட்டு போகும்போது எடுத்தாப்புல வர்றவங்க பூரா என்னைய இப்படி வண்டி ஓட்டிட்டு போகும்போதே அப்படியே பார்ப்பாங்க, ஒரு மாதிரி எல்லாருமே பார்க்குறாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவுட்டுக்கு போனோடனே என்னுடைய மனப்பாரத்தை பூரா சொல்லுவேன். சில விசுவாசிகிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது என்னை சிலர் வந்து என்னை தேர்த்துவாங்க. சில நேரத்தில் அவங்க அதை புரிஞ்சுக்கிற முடியாது, அந்த பாரத்தை அவங்களால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ சில நேரத்தில் அவங்களுக்கு அது தவறாகவும் தெரியும், சரியாகவும் தெரியும். இதை வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்படி இருக்கு ஆண்டவரே, என்னை போன்று என் சபையிலும் அநேகர் இருக்கிறாங்க, சொல்லலை, இது தெரியலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் உடைய நாமத்தை அறிந்து கொண்டு வந்தவங்க யாருமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இயேசு இருக்காரு. அந்த இயேசு, என்னை தேற்றுகிற அந்த இயேசு, என்னை ஆசீர்வதிக்கிற அந்த இயேசு ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிறாரு. சில காரியங்கள் மனப்பாரத்தோடு ஆண்டவர் ஜெபம் பண்ணேன். ஆனா தேவன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்து அங்கிட்டு போனா செங்கடல், இங்கிட்டு வந்தா எகிப்தின் வடை, வாழ வழி இல்லை, நடக்காது, நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை கர்த்தர் மாட்டினார். நான் இருக்கிறேன், உனக்கு வழிவாசல்களை திறப்பேன் அப்படிங்கிறது மாதிரி 400 வருஷமா அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம் இந்த அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு போகணும்னு சொல்லி ஜெபித்தாங்களோ தெரியாது. ஆனா விடுதலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு தரமாற்றம். ஆனா ஆண்டவர் அவங்களை வழி நடத்தினார். அது போல என் வாழ்க்கையில ஆண்டவரே இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது உண்மையிலேயே ஆண்டவரே உண்மையிலேயே எனக்கு நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்கிறாரா, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுற நிலையில கர்த்தர் வந்து ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய கிருபையில என்னுடைய விருப்பம், என்னுடைய வீட்டிலேயே கூட நான் சில நாட்களுக்கு அப்புறமா நான் நினைச்சது, மனசுல விருப்பமானது என்னன்னா, ஜனங்க மேல அக்கறையோட, ஆத்மா மேல பாரத்தோட இருக்கிறவங்க அந்த இடத்துல ஊழியம் செய்யணும். ஏன்னா ஊழியமே நடக்கக்கூடாது அப்படின்னு அதை வாய் விட்டு சொல்லி நான் கெஞ்சினேன், ஆண்டவரே ஏன்னா நான் சண்டே கிளாஸாவது நடத்திக்கிறேனே அப்படின்னு. அப்ப அந்த வேதனை பாரமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரே நான் வேண்டாம், யார் மூலமாவது நடக்கணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஜனங்களுக்கு அறிவிக்கப்படணும். பெரியவங்களுக்கு சொன்னா 1008 கேள்வி கேட்கிறாங்க, ஒன்றும் பேச முடியல. சின்ன பிள்ளைங்க வாலண்டியா வராங்க, எங்கெங்கே வராங்க. ஒரு கோஷ்டி போகுது. நான் போன வருஷம்
பிபிஎஸ்ல நடத்துன அந்த பிள்ளைய இன்னைக்கு இந்த வருஷம் காணும், இந்த வருஷம் அந்த செட்டு காணும். ஒரு பெரிய பிள்ளையாச்சுங்க, வளர்ந்துருக்குங்க. இப்போ வர்ற பிள்ளைங்க புதுசா இருக்கு. என்னுடைய என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் காமராஜபுரத்துல கட்டப்படணும். அவர் செய்து கொண்டே இருக்கிறார், செய்யக்கூடிய ஆள் இல்லை. ஆனாலும் நான் சபை மக்கள்கிட்ட சிலர்லாம் கேட்பேன், நீங்க வாங்கப்பா, நீங்க பிள்ளைங்கிட்ட கேட்பேன், பசங்கிட்ட கேட்பேன். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை மத்தியில சிலர் வருவாங்க. சிலருக்குலாம் வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுல வந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவா இருக்காதுங்க, அவர் வீட்டுக்குலாம் வேண்டாங்க அப்படிங்கிற மனநிலையில கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் எல்லாரும் சேர்ந்து கட்டப்படணும். கர்த்தருடைய கிருபையில அந்த அனுபவத்தோடு இருக்கிறவங்க வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையில நமக்கு ஒரு புதிய பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற செய்தி, வேதத்துல வசனங்கள் எடுக்கிறாரோ இல்லையோ, தன்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை அவர் சொல்றாரு. தேவன் இல்லாம பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம ஒன்றும் நகலாது அப்படின்னு ஒரு அனுபவத்தோட பேசுற அந்த காரியம்